ஹாய் ஹலோ, வெல்கம் டு ஜென்னாக் சேனல். நம்ம சேனலில் பார்க்க போகிறது வந்து ஒரு 3 யூனிக் ஏஐ டூல்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து மெயினாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிக்கிறதுக்கு, ஈஸியாக படிக்கிறதுக்கு, அர்த்தம் புரிஞ்சு படிக்கிறதுக்கு, கான்செப்ட் புரிஞ்சு படிக்கிறதுக்கு, இதுக்கு எல்லாமே இந்த 3 ஏஐ டூல்ஸ் யூஸ் ஆகும். நம்ம எவ்ரிடே வந்து ஒவ்வொரு காலேஜு இல்லை கோர்ஸு இதை பற்றியெல்லாம் பார்த்துட்ருக்கோம். நம்ம மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் த சேனலோட விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம 12th முடிச்ச பிறகு இன்ஜினியரிங்கு, எம்பிபிஎஸ், பிடிஎஸ் இல்லைன்னா நர்சிங்கு, லா, பிகாம் இல்லை பிஎஸ்சி கோர்சஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 10-15 கோர்ஸில் வந்து ஒரு 90% ஆஃப் த பாப்புலேஷன் வந்து சேர்ந்துருவாங்க. பட் அது இல்லாமல் இந்தியாவில், தமிழ்நாட்டில் ஆல்மோஸ்ட் ஒரு 400-500 கோர்ஸ் இருக்குது. அது கரெக்டான ரைட் எஜுகேஷன் டு ரைட் பீப்புள். இப்போ நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இன்ஜினியரிங் சேர்ந்துருப்பாங்க. அவங்களுக்கு வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கும். அதை அவேர்னஸை கொண்டு வரணும் தான் நம்ம சேனலில் வந்து வீக்லி ஒரு 4 to 5 வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஒரு நாள் காலேஜை பற்றி பார்ப்போம், ஒரு நாள் கோர்சஸை பற்றி, அதுக்கப்புறம் ஸ்காலர்ஷிப்பை பற்றி, என்ட்ரன்ஸ் எக்ஸாமு. இப்போ அந்த வகையில் நம்ம வீக்லி வந்து ஒரு 3 ஏஐ டூல் ஒரு ஒரு நா ஒரு வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன் இப்போ இந்த ஏஐ டூலை பற்றி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, இப்போ நமக்கு தெரிஞ்ச ஏஐ டூல்ஸ் எல்லாமே சாட் ஜிபிடி, ஜெமினி, பெர்ப்ளெக்சிட்டி ஒரு 4-5 தான் தெரியும். அது இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டெடிகேட்டடாக சில ஏஐ டூல்ஸ் எல்லாமே இருக்குது. அது நம்ம பசங்க ஸ்மார்ட்டாக படிக்கிறதுக்கு, கான்செப்டை புரிஞ்சு படிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவோட மெயின் அப்ஜெக்டிவ். இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கரியர் கைடன்ஸ் பற்றி தெரியணும், ஆஃப்டர் 12th நான் எந்த கோர்ஸ் படிக்கணும், ஏதாச்சும் நியூ கோர்சஸ்ஸு, லேட்டஸ்ட் காலேஜஸ் ஏதாவது வந்திருக்கா, என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸு, இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் வேணும்னா என்னோட நம்பர் இந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்னோட வாட்ஸ்அப் சேனலில் உங்களை ஆட் பண்ணுவேன். அது இல்லாமல் இந்த சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீக்லி 4 to 5 வீடியோஸ் வந்து எஜுகேஷன் ரிலேட்டடாக உங்களுக்கு வந்துட்டுருக்கும். ஸோ ஏன் யூனிக் ஏஐ டூல்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ 2026ல் அந்த டாப்பர்ஸாக இருக்கவங்க, நல்ல ஸ்கோர் பண்ணுறவங்க எல்லாமே வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஸ்மார்ட்டாகவும் படிப்பாங்க வித் ஏஐ ஹெல்ப்போட. இப்போ நம்ம ஒரு 15 இயர்ஸ் 20 இயர்ஸ்க்கு முன்னாடியெல்லாம் ஜஸ்ட்டு ஒரு கொஸ்டினை மக்கப் பண்ணி படித்து மார்க் வாங்கிட்டா அதுக்கு மார்க்ஸுக்கு ஒரு பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். ஆனால் இப்போ வந்து எல்லா கம்பெனியுமே ஸ்கில்ஸ் தான் பார்க்குறாங்க, நாலேஜ் தான் பார்க்குறாங்க. ஈவன் தோ நீங்கள் பெஸ்ட்டாக மார்க் வாங்கினாலும், உங்கள் அகாடமிக்ஸ் நல்லா இருந்தாலுமே, உங்களுக்கு அப்ராப்ரியேட் ஸ்கில்லு, நாலேஜ் இல்லைன்னா நீங்கள் லாங் டேர்மில் ஜாபில் சர்வை பண்ண முடியாது. ஸோ அந்த உங்கள் ஸ்கில்லு, நாலேஜ் வளர்கிறதுக்கு நீங்கள் அர்த்தம் புரிஞ்சு கான்செப்ட் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சீங்கன்னா உங்கள் ஸ்கில்லு, நாலேஜ் வளரும். அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த ஏஐ டூல்ஸோட வேலையே. ஸோ டாப் ஸ்டூடெண்ட்ஸ் டோன்ட் ஸ்டடி மோர், தே ஸ்டடி ஸ்மார்ட்டர் வித் ஏஐ. அவங்க வந்து ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ணுவாங்க, ஸ்மார்ட்டாக படிப்பாங்க, பெட்டராகவும் ஸ்கோர் பண்ணுவாங்க. இப்போ வந்து நிறைய சிலபஸ் இருக்குது, கம்மி டைம் இருக்குது, டிஸ்ட்ராக்ஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னா, அந்த மாதிரி பசங்களுக்கு இந்த கான்செப்டை வச்சு நீங்கள் ஈஸியாக படிக்கலாம். இந்த மாதிரி ஏஐ டூல்ஸை வச்சு கான்செப்ட் புரிஞ்சு படிக்கலாம். நம்ம ஸ்மார்ட் ஃபோன்ஸில், லேப்டாப்ஸில் இந்த வீடியோஸு, ரீல்ஸு இந்த மாதிரி பார்க்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி எஜுகேஷன் ஓரியன்டாக நீங்கள் டூல்ஸ், ஏஐ டூல்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்கில்ஸு, நாலேஜ் ரெண்டுமே வளரும். அது இல்லாமல் உங்கள் அகாடமிக்லையும் நீங்கள் கான்செப்டோட படிப்பீங்க. கான்செப்ட் புரிஞ்சு படிக்கிறதுனால பெட்டராகவும் ஸ்கோர் பண்ணுவீங்க, ஃபாஸ்டராகவும் படிப்பீங்க. ஸோ அந்த வகையில் நம்ம இப்போ பார்க்க போகிறது ஒரு 3 ஏஐ டூலை பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ஸ்டடி எக்ஸ் அப்படிங்கிறது. இது வந்து ஒரு ஸ்மார்ட் ஹோம்ஒர்க் அசிஸ்டன்ட் அப்படின்வாங்க. அதுதான் இதோட மெயின் பிராண்டே. இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இது வந்து ஒரு ஹோம்ஒர்க் ஹெல்ப்பர். இது வந்து ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறது, இன்ஸ்டண்ட்டாக சால்வ் பண்ணி கொடுக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்யூஷன் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு சொல்லி கொடுக்கும். ஸோ அதனால் இந்த ஸ்டடி எக்ஸ்ன்ற டூல் வந்து யுவர் ஸ்மார்ட் ஹோம்ஒர்க் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம், இது எந்த விதத்தில் சாட் ஜிபிடியை விட, பெர்ப்ளெக்சிட்டியை விட, ஜெமினியை விட பெட்டர் அப்படின்னு பார்த்தா, இது வந்து ஹோம்ஒர்க்கு சால்வ் பண்ணுறதுக்கு ஸ்பெஷலைஸாக அரைவ் பண்ணியிருக்காங்க. ஒன்லி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபார் காலேஜ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபார் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேருக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பு கிளாரிட்டி கொடுக்கும் உங்களுக்கு. இது இல்லாமல் நீங்கள் விஷுவல்ஸாக உங்களுக்கு
அவுட்புட்டும் கொடுக்கும். நீங்கள் இன்புட் கொடுத்தீங்கன்னா, அதாச்சும் நீங்கள் சப்போஸ் இன்புட் கொடுத்து ஒரு டிராயிங், ஒரு ட்ரையாங்கிள், இல்லைன்னா ஒரு பேரலோகிராம் அப்படின்னு சொல்லி, இல்லைன்னா ஒரு கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் ஏதாவது ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டிங்கன்னா, விஷுவலாக இன்புட் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு விஷுவலாக உங்கள் கான்செப்டுக்கு ஆன்சருக்கு ஏற்ற மாதிரி அவுட்புட்டும் கொடுக்கும். திஸ் வில் பி பெஸ்ட் ஃபார் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு. என்னென்ன சப்ஜெக்ட்ஸுக்குன்னா மேக்ஸுக்கு, சயின்ஸுக்கு மெயினாக இந்த ஏஐ டூல் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். உங்களோட குயிக் டவுட்ஸ் எல்லாமே வந்து இமிடியேட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இது கிளியராக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். இதில் வந்து இப்போ ரியல் லைஃப்பில் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ராப்ளத்தை ஃபோட்டோ எடுத்து அதில் கொடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்பிளனேஷனோட ஸ்டெப் பை ஸ்டெப்போட உங்களுக்கு கிளாரிட்டியாக உங்களுக்கு கான்செப்டோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடும். அதுதான் இதோட மெயின் ஒர்க்கு. இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃப்ரீ வெர்ஷன் அவைலபிளாக தான் இருக்குது. நீங்கள் வந்து இப்போ அது இல்லாமல் அதுவே உங்களுக்கு மோஸ்ட்டாக போதும். பட் அது இல்லாமல் நீங்கள் ப்ரீமியம் போகணும் அப்படின்னா அதோட காஸ்ட் வந்து ₹1000 பர் மந்த்து. இது வந்து நீங்கள் லேப்டாப்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், மொபைல்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட யூனிக்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் டவுட் சால்விங். இது வந்து உடனே இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு இருக்கிற டவுட்டை ஒரு 2 to 3 மினிட்ஸில் சால்வ் பண்ணிடும். இது வந்து உங்களுக்கு நிறைய ஹவர்ஸை சேவ் பண்ணி கொடுக்கும். அதான் இந்த ஸ்டடி எக்ஸோட யூனிக்னஸ். அப்புறம் நோட் புக் எல்எம். இப்போ ரெண்டாவதாக பார்க்க போகிறது வந்து நோட் புக் எல்எம். இது வந்து நோட்ஸை வந்து ஸ்மார்ட் லேர்னிங்காக மாற்றி கொடுக்கும். ஒரு ஏஐ நோட்ஸ் டு லேர்னிங் சிஸ்டம் தட் டிரான்ஸ்ஃபார்ம் யுவர் நோட்ஸ் இன்டு இன்ட்ராக்டிவ் கண்டென்ட். இது ஏன் பெட்டர் அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து உங்களோட நோட்ஸில் டீப்பாக ரிசர்ச் பண்ணி அதில் என்ன சொல்ல வராங்க, என்ன ரிசல்ட்டு அப்படின்றத உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்கும். இந்த நீங்கள் கொடுக்குற நோட்ஸை வச்சு அது ஆட்டோமேட்டிக்கலாக ப்ரெசன்டேஷன் வேணும்னாலும் ப்ரெசன்டேஷன் க்ரியேட் பண்ணி கொடுத்து அந்த வகையில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்கும். இது வந்து ஜென்ரேட்ஸ் பாட்காஸ்ட்டு, விஷுவல்ஸு, இது எல்லாமே வந்து இந்த நோட் புக் எல்லாம் பண்ண போகிறது. இப்போ நம்ம ஒரு பெரிய ஒரு 1000 பேஜஸ் இருக்குது நோட்ஸு அப்படின்னா அந்த நோட் புக்கை வந்து அந்த நோட்ஸை வந்து ஒரு சிம்பிளாக விஷுவல்ஸோட ஒரு ப்ரெசன்டேஷன் மோடில் இது நோட்ஸாக ஸ்மார்ட் லேர்னிங் நோட்ஸாக மாற்றி கொடுக்கும். இது வந்து எதுக்கு பெஸ்ட் அப்படின்னா ஸ்கூல் ரிவிஷன்ஸு, காலேஜ் பிபிடி, அப்புறம் நோட் ஆர்கனைசேஷன். என்கிட்ட நிறைய நோட்ஸ் இருக்குது, நான் அங்கங்கே எழுதியிருக்கேன். அதை வந்து நீங்கள் எழுதுனதை ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அழகாக இதில் அப்லோட் பண்ணிங்கன்னா பிரிண்டட் வெர்ஷனாகவே உங்களுக்கு பிடிஎஃபாகவே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் மொபைல் ப்ளஸ் லேப்டாப் ரெண்டுத்துலேயுமே யூஸ் பண்ணலாம். இதுக்கு மெயின் வந்து ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் நோட்ஸ் அப்லோட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ப்ரெசன்டேஷனாக இத்தனை ஸ்லைடாக வேணும்னா அதுவும் கொடுக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஆடியோ ரிவிஷனையும் நீங்கள் பண்ணிக்கலாம். அதை வந்து நீங்கள் ஆடியோவாக கேட்கணுன்னாலும் கேட்கலாம். படிக்கிறதுக்கு பதிலாக அந்த அந்த ஃபைலை வந்து எனக்கு ஆடியோவாக கொடு அப்படின்னாலும் ஆடியோவாகவும் கொடுக்கும் அது. ஸோ இதோட ப்ரைஸிங் பார்த்தா இது வந்து ஃப்ரீ தான் ஃபார் மெனி ஸ்டூடெண்ட்ஸ். காலேஜ் ஐடி கார்டு கொடுத்து பண்ணிங்கன்னா. இது இல்லாமல் கூகுள் ஏஐ ஈகோ சிஸ்டம்னு ஒரு ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. அது வந்து 2000 பர் மந்த் வரும். இதோட யூனிக்னஸ் என்னன்னா சாட் ஜிபிடி, ஜெமினி, பெர்ப்ளெக்சிட்டி விட நோட் புக் எல்லாத்தோட யூனிக்னஸ் என்னன்னா போரிங் நோட்ஸை வந்து ஒரு இன்ட்ராக்டிவ் லேர்னிங்காக மாற்றும், இன்ட்ரெஸ்டிங் லேர்னிங்காக மாற்றும். ஒரு சாதாரண நோட்ஸை ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷுவல்ஸோட ஒரு ஸ்மார்ட் லேர்னிங்காக மாற்றுறது தான் இந்த நோட் புக் எல்லாத்தோட மெயின் அப்ஜெக்டிவ். இதை நீங்கள் லேப்டாப்பில், மொபைலில் ரெண்டுத்துலேயுமே யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது வந்து டிரைவ் ஏஐ. இது வந்து என்னென்னா ஒரு ஹார்ட் டிஸ்க் மாதிரி ஏஐ பவர்டு ஸ்மார்ட் ஸ்டோரேஜ் சிஸ்டம் தட் ஸ்டோர்ஸ் அண்ட் இன்ட்ராக்ட்ஸ் வித் யுவர் ஸ்டடி மெட்டீரியல். இது வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க் மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் சிஸ்டம் தான் இது. இது ஏன் பெட்ரு, ஏன் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறோன்னா நீங்கள் உங்கள் கண்டென்ட் நீங்கள் ஆல்ரெடி அப்லோட் பண்ணுற கண்டென்ட்டை நீங்கள் ஈஸியாக எடுத்து யூஸ் பண்ணலாம். என்ன இந்த மாதிரி நான் இந்த கண்டென்ட்டை கொடுத்துருக்கேன், எனக்கு இந்த லெசன்லேருந்து இந்த ஆன்சரை கொடு அப்படின்னா அது அதை அரைவ் பண்ணி உங்களுக்கு அந்த கரெக்டான கண்டென்ட் ஆன்சர்ஸை கொடுத்துரும். பர்சனலைஸ்டு ஆன்சர்ஸு, கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கேற்ற பர்சனலைஸ்டு ஆன்சர்ஸ் வரும். இது வந்து உங்களுக்கு ஒரு ஒரு டியூஷன் மாஸ்டர் மாதிரி ஆகிடும். ஒரு 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 5 சப்ஜெக்ட் அப்லோட் பண்ணியிருக்கேன், எனக்கு இந்த சப்ஜெக்ட்லேருந்து எனக்கு இந்த கொஸ்டின் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னா அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அது வந்து உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்கும். இது வந்து மெயினாக எதுக்கெல்லாம் பெஸ்ட்டாக இருக்கும்னு பார்த்தா காலேஜ் ப்ராஜெக்ட்ஸுக்கு, குரூப் ஸ்டடிக்கு, அப்புறம் ரிசர்ச் ஒர்க்குக்கு இந்த டிரைவ் ஏஐன்ற ஏஐ டூல் பெஸ்ட்டாக இருக்கும். இதுவும் நீங்கள் லேப்டாப்பு, மொபைலில் யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஒரு பிடிஎஃப் ஃபைல் இதில் அப்லோட் பண்ணீங்கன்னா அதுலேருந்து எனக்கு ஒரு 10 கொஸ்டின்ஸ் கேளு, 20 கொஸ்டின்ஸ் கேளு,
இப்போ என்சிஆர்டி கான்செப்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதுலலாம் நீங்கள் புக்ஸை கொடுத்துட்டு எனக்கு ஒரு 10 கொஸ்டின்ஸ் கேளுங்க, ஒரு 25 கொஸ்டின்ஸ் எம்சிக்யூவாக கேளு அப்படின்னா இது வந்து இமிடியேட்டாக கொஸ்டின்ஸ் உங்களுக்கு த்ரோ பண்ணும். அதுலேருந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் நோட்ஸு எல்லாமே ஸ்டோரும் பண்ணிக்கலாம். அதுலேருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸை த்ரோ பண்ண சொன்னாலும் அரைவ் பண்ணி த்ரோ பண்ணி கொடுக்கும். இது வந்து பேசிக் ஃபீச்சர்ஸ் வந்து ஃப்ரீ தான். இஃப் நீங்கள் வந்து சப்போஸ் ஒரு ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும்னா 1500 பர் மந்த்து இதோட சப்ஸ்கிரிப்ஷன் வேல்யூ. ஸோ இதோட யூனிக்னஸ் அப்பார்ட் ஃப்ரம் சாட் ஜிபிடி, ஜெமினி, பெர்ப்ளெக்சிட்டி, டிரைவ் ஏஐயோட யூனிக்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு பர்சனல் ஏஐ டியூட்டராக இருக்கும். ஒரு பர்சனல் ஏஐ டியூஷன் மாஸ்டர் மாதிரி இருக்கும். அதுதான் இதோட மெயின் யூனிக்னஸ். ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்த ஒரு 3 ஏஐ டூல் வந்து ஸ்டெடி எக்ஸ், நோட் புக் எல்எம், அப்புறம் டிரைவ் ஏஐ. இதில் மூணுத்து சம்மரைஸ் பண்ணுறதுக்கு வந்து என்னென்னா, ஸ்டடி எக்ஸ் வந்து பெஸ்ட்டு ஃபார் ஹோம் ஒர்க்கு, குயிக் டவுட் சால்விங், ஃபோட்டோ பேஸ்டு இன்புட்டு, ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்யூஷன். இது வந்து மெயினாக மேக்ஸு, சயின்ஸுக்கு, அசைன்மெண்ட்ஸ்க்கு வரும். நோட் புக் எல்எம் வந்து பெஸ்ட்டு ஃபார் நோட்ஸ் அண்ட் பிபிடி, ஆட்டோ பிபிடி கிரியேஷன், ஆட்டோமேட்டிக்காக ப்ரெசன்டேஷன் கிரியேட் ஆகிடும். ஆடியோ ரிவிஷனு, நீங்கள் ஆடியோவை கேட்டு ரிவிஷன் பண்ணிக்கலாம். நோட்டை சம்மரைஸ் பண்ணி கொடுக்கும். ப்ரெசன்டேஷன், ரிவிஷன், ஆர்கனைசேஷனுக்கு நோட் புக் எல்லாம் இஸ் த பெஸ்ட்டு. அப்புறம் டிரைவ் ஏஐ, இது வந்து பெஸ்ட்டு ஃபார் ஸ்டோரேஜு, பர்சனல் நாலேஜ் பேஸு, ஏஐ டூட்டர் அக்சஸ்ஸு, ஒரு ஆட்டோமேட்டிக் ஏஐ டியூஷன் மாஸ்டர் மாதிரி உங்களுக்கு அக்சசபிலிட்டி இருந்துக்கிட்டே இருக்கும். குயிக் கொஸ்டின் ஜென்ரேஷனு, நீங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட்லேருந்து எனக்கு கொஸ்டின்ஸ் கேளு அப்படின்னீங்கன்னா அப்லோட் பண்ணதுலேருந்து இட் வில் த்ரோ யூ த கொஸ்டின்ஸு. நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ, எம்சிக்யூவாக கேட்டிங்கன்னா எம்சிக்யூ, நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அது கொஸ்டின்ஸ் த்ரோ பண்ணும். இது மெயினாக யூஸ்ஃபுல் ஃபார் ப்ராஜெக்ட்ஸு, ரிசர்ச் அண்டு குரூப் ஸ்டடீஸ். இப்போது இந்த ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் கொடுக்குற இன்புட் என்னன்னா, ஜஸ்ட் அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாதீங்க. ஏஐ கொஸ்டினை கொடுத்தா ஆன்சர் கொடுக்குது, அதனால அதை நான் எழுதி முடிச்சுட்டேன், அசைன்மெண்ட் முடிஞ்சது, மார்க் வாங்கிட்டேன் அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணுறது வேஸ்ட்டு. ஏஐ வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கான்செப்டை புரிஞ்சு படிக்கிறதுக்கு தான் ஏஐ யூஸ் பண்ணணும். அந்த டூல்ஸ் எல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டூல்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட்ஸ் வரும். ஸோ நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணணும். அதே மாதிரி உங்கள் ஸ்கில்ஸு ப்ராக்டிஸ் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக டாப் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ பேரண்ட்ஸுக்கு என்னென்னா, இந்த ஸ்மார்ட் லேர்னிங்கை என்கரேஜ் பண்ணுங்கள். மானிட்டர் யூசேஜை வந்து பாசிட்டிவாக யூஸ் பண்ணுங்க. இன்ஸ்டெட் ஆஃப் வாட்சிங் இன்ஸ்டாகிராம், யூடியூபு அந்த மாதிரி ரீல்ஸ் பார்க்குறது, சோஷியல் மீடியா பார்க்குறதுக்கு பதிலாக பசங்களுக்கு இந்த மாதிரி, ஏன்னா இப்போ எப்படியும் வந்து நம்ம மொபைல் ஃபோன், லேப்டாப்லாம் வந்து யாரும் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதே கிடையாது. எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஈவன் என்ன சொல்கிறது, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கு முன்னாடிலேருந்தே பசங்கள்லாம் மொபைல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ அவங்களுக்கு டைவெர்ட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஸ்மார்ட் லேர்னிங் சிஸ்டம்ஸு, ஏஐயோட டூல்ஸு அதெல்லாம் கொஞ்சம் சொல்லி கொடுத்தீங்கன்னா ஸோ அவங்களோட ஸ்கில்ஸும் நாலேஜுமே வளரும். ஸோ ஃபைனலாக வந்து த ஸ்டூடெண்ட்ஸ் தோஸ் ஹூ யூஸ் ஏஐ டுடே வில் லீட் த ஃபியூச்சர் டுமாரோ அப்படின்னு தான் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏஐ யூஸ் பண்ணாமல் இனிமேல் ஃப்யூச்சர் இருக்க போகிறதில்ல. ஸோ அதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் ஆகணும். அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. பேரண்ட்ஸும் அதுக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி இவ்வளோதான். இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கரியர் கைடன்ஸில் டவுட்ஸ் இருக்குது, 12th அப்புறம் எந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணணும், ஆஃப்டர் 10th நான் எந்த குரூப் எடுக்கணும் அப்படின்னா, இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என்னோட நம்பர் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள், இது காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.